தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னரே, கூட்டணிகள் முடிவாவதற்கு முன்னரே, களத்தில் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்னரே எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை விதைத்த பலதரப்பட்டவர்களுக்கும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் அரசியல் களம். திமுகவினர் எங்கு சென்றாலும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதிர்ச்சி. சிட்டிங் திமுக எம்பிக்கள் எங்கு சென்றாலும் தொகுதிகளுக்குள்ளேயே உள்ளே விடாமல் அதிர்ச்சி. திமுகவின் கூட்டணி கட்சிகள் பிரச்சாரத்திற்கு வந்தால் விரட்டி அடிப்போம் என்று சொல்லி அதிர்ச்சி. ஸ்டாலின் அண்ணாச்சி நீங்க சொன்னது என்னாச்சு என்று வெளுத்து வாங்கி அதிர்ச்சி. அதுதான் தெரியுங்கய்யா. சரி சரி எங்க வீட்டுல கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் சொல்றேன், அவரு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கைன்னா எனக்கு வேண்டாமாங்க ஐயா. அவர் சாப்பிட்டா வயிறு நம்பிக்கும், எனக்கு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கை. இப்படி திமுக செல்லும் இடமெல்லாம் அதிர்ச்சி அதிர்ச்சி அதிர்ச்சியோ அதிர்ச்சி தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக திமுக அத்தனை இடங்களில் ஜெயிக்கும், இத்தனை இடங்களில் ஜெயிக்கும் என்று வெறும் வாயில் வடை சுட்டு கொண்டிருந்த பல ஊடகங்களுக்கும் அதிர்ச்சியோ அதிர்ச்சிதான். இதில் உச்சபட்ச காமெடியே என்னவென்றால், பாஜகவுக்கு அத்தனை சதவீத ஓட்டு, இத்தனை சதவீத ஓட்டு என்று ஒரு உருட்டு உருட்டினார்களே, அடேங்கப்பா, உலகமகா உருட்டாக அல்லவா இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கருத்து கணிப்புகளை உள்ளபடியே 360 டிகிரி அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு இருக்கிறது தேர்தல் களம். அதிமுக செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம், போகும் இடமெல்லாம் வரவேற்பு, பொதுச் செயலாளர் பேசும் வார்த்தைக்கு வார்த்தை ஆர்ப்பரிப்பு என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதிமுகவின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அதிமுக களத்தில் எந்த அளவுக்கு படு ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பது புரிகிறது. இந்த இடத்தில்தான் கருத்து கணிப்புகளை பொய்யாக்குகிறது தமிழக தேர்தல் பிரச்சார களம் என்பது கண்கூடாக தெரிகிறது. களத்தில் பின்தங்கி கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக. ஆக மொத்தத்தில் அதிமுகவுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது தேர்தல் களம் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கிறது அதிமுகவின் பிரச்சார பொதுக்கூட்டங்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.